சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஐடி ஊழியர் என கூறி ஆடம்பர வாழ்க்கைக்காக தனியே வீடு எடுத்து வசித்து வந்த நிலையில் திடீரென தற்கொலை செய்து கொண்டார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். சம்பவம் தொடர்பான விவரங்கள் என்ன, பகிரலாம்? சென்னை கொடுங்கூரில் லிவிங் டுகெதர் முறையில் தனது காணத்துடன் வசித்து வந்த பெண் நேற்று மர்மமான முறையில் பூட்டிய வீட்டில் இறந்து கிடந்தார். அவர் வீட்டில் இருந்து தங்க நகைகளும் கொலை போனதாக கூறப்பட்டது. இது குறித்து கொடுங்கூர் போலீசார் அவரது காதலனாக இருக்கக்கூடிய நபரையும் அவர் தாயாரிடம் விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு விஷயங்கள் தெரிய வந்திருக்குது. குறிப்பாக இந்த பெண் திருவொற்றியூர் வசித்து வந்தாலும் வீட்டை விட்டு வெளியேறி தனியாக வசித்து வந்ததாகவும் ஐடி பெண் ஊழியர் என்று கூறிக்கொண்டு ஆடம்பர வாழ்க்கை ஆசைப்பட்டு கடந்த 2.5 வருடமாக வீட்டில் இல்லாமல் வேலை செய்யும் இடத்தில் அறையெடுத்து தங்கி என்று கூறி தனியாக இங்கு தங்கி வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கொடுங்கூர் விவேகானந்தா காலனி 6வது தெரு பகுதியை சேர்ந்த பாலமுருகன் என்ற நபருடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியதாகவும், பாலமுருகன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து முடித்துவிட்டு வேலை தேடி வந்ததாகவும், இருவரும் கடந்த 8 மாதங்களாக காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அம்பத்தூர் வீடு எடுத்து லிவிங் டு என்ற மதுரையில் ஒன்றாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு கடந்த 2 மாதமாக தான் கொடுங்கூர் டீச்சர்ஸ் காலனி 5வது தெரு பகுதியில் வீடியோ எடுத்து நித்யா மற்றும் பாலமுருகன் இருவரும் தனியாக வசித்து வருவதும் தெரிய வந்திருக்குது. மேலும் இந்த நித்யா ஐடி துறையிலும் வேலை செய்யாமல் பல்வேறு நபர்களுடன் தொடர்பில் இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொடுங்கூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவரது செல்போனை ஆய்வு மேற்கொண்டதிலும் பல்வேறு நபர்களுடன் அவர் பழகி வந்ததாகவும், சரி கடந்த சில தினங்களுக்கு முன்பு டாக்டர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவரிடமும் நீண்ட நாட்களாக பேசி வந்து அவர் சமீபத்திலே நித்யா தெரிந்து அவரை விட்டு விலகி சென்றதுனால அவர் மன உளைச்சலில் மதுவில் மாத்திரைகளை கொண்டு அவர் உயிரிழந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இருந்தாலும் அவரது இறப்புக்கு முழுமையான காரணங்கள் பிரேத பரிசோதனையின் விசாரா முடிவுக்கு பிறகு தெரியவரும் என்றும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செல்போனை ஆய்வு செய்த போது நித்யா கடைசியாக ஒருவரிடம் பேசியது போலீசார் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நபரை கொடுங்கூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதுதான் இந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டதாகவும், அவர் மருத்துவர் என்பதும் நித்யா இவரை மிரட்டி 5 லட்சம் ரூபாய் வரை வாங்கியதும் தெரிய வந்திருக்கிறது. உண்மையில் நித்யா ஐடி நிறுவனத்தில் வேலை செய்வதாக கூறி தனது பெற்றோரையும் உடன்படுவரையும் ஏமாற்றி வந்ததாகவும், நித்யா வீடியோ காலில் அரை நிறுவனமாக இருப்பதற்கு குறிப்பிட்ட தொகை, முழு நிறுவனமாக இருப்பதற்கு குறிப்பிட்ட தொகை என பேரம் பேசி பல நபர்களை காதல் வலையை வீழ்த்தி பணம் பறித்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்குது. சுமார் 5 லட்சம் வரை அவர் மருத்துவர் செலவு செய்திருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், பாலமுருகன் தான் கடைசியாக 5 சவரன் நகை மற்றும் பணத்தினை இந்த பெண்ணுக்கு கொடுத்திருப்பதும் விசாரணை தெரிய வந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மது போதை, பாட்டி, பப்பு என பல்வேறு இடங்களில் பல்வேறு நபர்களுடன் இவர் தொடர்பு இருப்பதாகவும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், சமீபத்தில் மருத்துவர் இவரிடம் சரியான முறையில் பேசாதனால மன உளைச்சல் தான் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும், மது போதையில் விஷயத்தை அறிந்து நித்யா தற்கொலை செய்து கொண்டிருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல நபர்களிடம் பணத்தையும் நித்யா மோசடியில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.